வாழ்க்கையில சில விஷயங்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம தூக்கி தூர போட்டுருவோம். அப்புறம் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம், "ஐய்யய்யோ! அது தூக்கி தூர போட்டோமே!" அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவோம். எந்த ஒரு பொருளுமே வந்து இருக்கும்போது அதோட அருமை தெரியாது. அத தூக்கி தூர போட்டதுக்கு அப்புறம் தான் அதோட அருமை தெரியும். இந்த மாரி உங்களோட வாழ்க்கையில நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்ட பொருள்கள பத்தி தான் நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறோம். இது போன்ற வாழ்க்கை சம்பந்தமான மோட்டிவேஷன் அண்ட் இன்ஸ்பிரேஷனான வீடியோக்கள நீங்க மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு, நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எப்போதுமே வந்து இணைப்புல இருங்க. அவருக்கு ஒரு 31 வயசு இருக்கும். தூங்கிக்கிட்டு இருக்கிறாரு. திடீர்னு அவர் முன்னால வந்து யமதர்மன் வந்து நிக்கிறாரு. "வாப்பா, உன்னோட நாட்கள் முடிஞ்சு போச்சு. வா கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்றாரு. "கிளம்பலாமா? ஏன் நான் என் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்க கூட இல்லங்க. இப்பதான் கல்யாணமே முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள வந்து கிளம்பணும். வா போலான்னு வந்து சொல்றீங்க" அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. "ஆமாப்பா, உனக்குன்னு நான் ஒதுக்குன ஆயுள் காலம் அவ்வளவுதான். முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். வா போகலாம்" அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்லும்போது, "இல்ல, இல்ல. இப்பதான் நானே புதுசா கல்யாணம் ஆனவன். நான் இன்னும் வந்து என் வாழ்க்கையில வந்து நெறைய விஷயங்கள சாதிக்கணும். என் வாழ்க்கையில வந்து நான் இன்னும் நெறைய சந்தோஷமா இருக்கணும். அதுக்குள்ள நீங்க கூப்பிட்டா எப்படி?" அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். யமதர்மன், "எப்பா நான் உனக்கு இவ்வளவு நாட்கள் காலம் குடுத்தேன். இவ்வளவு நாட்கள் நீ சந்தோஷமா இல்லையா? இவ்வளவு நாட்கள் நீ வந்து எதையுமே அனுபவிக்கலையா? இல்ல இவ்வளவு நாட்கள் நீ எதையுமே சாதிக்கலையா? அதுக்குள்ள வந்து நான் கூப்பிட்டுட்டேன்னு சொல்றேன். உனக்குன்னு நான் ஒதுக்குன காலம் அவ்வளவுதான்ப்பா. வா போகலாம்" அப்படின்னு சொல்லி அந்த யமதர்மன் சொல்றாரு. "இல்ல, நான் வந்து இன்னும் சில நாட்கள் வாழணும். நீங்க போய் திருப்பி எழுதுங்க. என் வாழ்க்கையில இன்னும் நான் சாதிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. நான் வந்து என் வாழ்க்கையில இன்னும் சந்தோஷமாவும் இருக்கணும்" அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். "எப்பா நீ பிறந்த, உனக்குன்னு நான் வந்து ஒரு பெற்றோர்கள் குடுத்தேன். அப்பா, அம்மான்னு சொல்லி. அவங்கள என்னைக்காவது நீ மதிச்சியா? இல்ல அவங்க கூடலாம் என்னைக்காவது சந்தோஷமா பேசி பழகுனியா? அவங்க கூட பேசி பழகவே இல்ல. இப்போ வந்து நின்னுட்டு சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்ற. சரி, அவங்கள தான் விடு. அதுக்கப்புறம் ஸ்கூல் போனேன். நெறைய ஃப்ரெண்ட்ஸ் நல்ல நண்பர்கள் குடுத்தேன். ஆனா நீ அவங்க எல்லாத்தையும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருந்த. யாரையுமே நம்பல. அவங்க கூட சேரவே இல்ல. நான் யார் கூடலாம் சேர வேண்டாம்னு நெனைச்சேனோ, அவங்க கூடலாம் சேர்ந்துகிட்டு, அவங்க கூட நீ சேர்ந்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ செஞ்சுகிட்டு இருந்த. அதுக்கப்புறம் பாரு, சரி இதெல்லாம் தாண்டி உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்ல நெனச்சுக்கிட்டு உனக்கு வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்பவும் நீ வந்து ஒழுங்காவா இருந்த? டெய்லி வந்து பார்த்துக்கிட்ட அப்படின்னா, டெய்லி குடிச்சிட்டு வந்துகிட்டு இருக்கு. உன் மனைவி கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிற. எப்ப பார்த்தாலும் சண்டை தான் போட்டுக்கிட்டு இருக்கிற. இதெல்லாம் பண்ணிப்புட்டு இப்போ வந்து நின்னுகிட்டு என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, வா போகலாம் அப்படின்னு கூப்பிட்டா முடியாதுன்னு நீ சொல்ற அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்றாரு. அது என்னோட வாழ்க்கையோட கஷ்டம். நான் என்ன பண்றது? அதனால தான் நான் டெய்லி குடிக்க வேண்டியிருக்குது. என் வாழ்க்கையில நெறைய சண்டைகள் வருது. அதனால தான் நான் வெளிய இருக்க சண்டைய கொண்டாந்து என் பொண்டாட்டிட்ட காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு சொல்றாரு. எப்பா வெளிய இருக்க சண்டைய எதுக்கு உன் வீட்ல கொண்டாந்து காமிச்சுக்கிட்டு இருக்கிற? உனக்குன்னு நான் சந்தோஷமா இருக்கிறதுக்கு ஒரு வாழ்க்கை குடுத்தேன்ல. அந்த வாழ்க்கைய நீ வாழ்ந்தியா? அப்புறம் இப்போ அது கஷ்டமா இருக்குன்னு தானே சொல்ற. அதான் சொல்றேன். கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன்ல வந்துரு, போயிருவோம். வாழ்க்கை வேண்டாம். அப்புறம் எதுக்கு வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி யமதர்மன் சொல்றாரு. கஷ்டமா இருந்தாலும் என் வாழ்க்கைய நான் வாழணும். இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்லி அவரு அடம் பிடிக்கிறாரு. வாழ்க்கை வந்து நம்மளுக்கு கஷ்டமா இருந்தாலும், இந்த மாதிரி இந்த கதையில வர மாரி யமதர்மன் முன்னால வந்து நின்னுகிட்டு, "வாப்பா போகலாம்" அப்படின்னு சொன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? உடனே இல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவோம். என்னதான் கஷ்டமா இருக்கட்டுமே. நம்மளே வந்து ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம். இந்த உசிர வந்து யமதர்மன் தூக்கிட்டு போயிற மாட்டாரா? அப்படின்னு சொல்லி பேச்சுக்கு சொல்லுவோம். ஆனா யமதர்மன் டக்குன்னு வந்து நின்னுட்டு, "சரிப்பா வா போகலாம்" அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டக்குன்னு பயப்படுவோம்ல. நம்ம வந்து ஈஸியா சொல்லிருவோம். வாழ்க்கை வேண்டாம். நம்ம வந்து உடனே போயிரலாம் அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லிருவோம். ஆனா, அந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு சொல்லி யமதர்மன் வந்து முன்னாடி நிக்கிறாரு அப்படின்னா, நமக்குள்ள ஒரு பயம் வரும். ஏன்னா எந்த ஒரு விஷயமே இருக்கட்டுமே, அதோடைய அருமை வந்து அது இருக்கும்போது தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், அந்த அருமைய வந்து நம்ம புரிஞ்சுக்கிடவே மாட்டோம். எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இல்லாத விஷயங்கள வந்து நம்ம தேடுவோம். ஆனா இருக்கிற விஷயத்த வந்து மதிக்கவே மாட்டோம். அருமையான வாழ்க்கை இருக்கும். அந்த வாழ்க்கைய மதிக்கவே மாட்டோம். அது போயிருச்சு அப்படிங்கும்போது, "ஐய்யய்யோ! வாழ்க்கை போச்சே" அப்படின்னு சொல்லி நம்ம பயப்படுறோம். இருக்கக்கூடிய வாழ்க்கைய வந்து நம்ம நேசிச்சோம் அப்படின்னு வைங்களேன், வாழ்க்கை வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஆனா அத விட்டுப்புட்டு, வாழ்க்கையில தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையுமே தேடிக்கிட்டு இருப்போம். ஆனா இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம என்னைக்குமே வந்து பார்க்கிறதே கிடையாது. வாழ்க்கையில சந்தோஷம் தரக்கூடிய நெறைய விஷயங்கள் இருக்கு. அது எதையுமே வந்து நம்ம பார்க்காம, வாழ்க்கையே வந்து கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை வந்து எப்போ வந்து கஷ்டமா இருக்கும் அப்படின்னு வைங்களேன், நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் எந்த விஷயங்களுமே செய்யாம, எப்ப பார்த்தாலும் கஷ்டமான நினைவுகள வந்து நீங்க பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, வாழ்க்கை வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா அதெல்லாம் தூக்கி ஓரமா வைங்க. வாழ்க்கை வந்து இருக்கிறது ரொம்ப சின்ன வாழ்க்கைங்க. ரொம்ப பெரிய வாழ்க்கைலாம் கிடையாது. எல்லாரோட வாழ்க்கையும் சின்ன சின்ன வாழ்க்கை. அது தேவையே இல்லாம நம்ம வந்து சண்டை போட்டுக்கிட்டு நெறைய பேர்கிட்ட கோவப்பட்டுக்கிட்டு, யார் கூடயும் பேசாம, தனியா இருந்துக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் என் வாழ்க்கை கஷ்டமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு, அழுதுகிட்டு இப்படியே இருந்தாவா நல்லாவா இருக்கும்? வாழ்க்கை எவ்வளோ அருமையான வாழ்க்கை தெரியுமா? இருக்கிறது ஷார்ட் பீரியட். ரொம்ப குறுகிய காலம். அந்த காலத்துல எல்லார் கூடயும் சந்தோஷமா பேசுங்க. எல்லார் கூடயும் சந்தோஷமா பழகுங்க. உங்களுக்கு யாரு மேல கோவம் வந்தாலும் பரவால்ல. ஒரு தரம் கோவம் வருதா, அந்த கோவத்த விட்டு குடுத்துட்டு மறுதரம் போய் பேசுங்க.
எதுக்கு சண்டை போடுறீங்க? தேவையே இல்லைங்கிறேன். சண்டைகள் போட்டுக்கிட்டு தேவையில்லாம எதுக்கு இருக்கணும்? வாழ்க்கை இருக்கக்கூடிய சண்டையில இந்த சண்டைகள், கோவம் இதெல்லாம் தேவையா? எல்லாத்தையும் ஓரமா அள்ளி வைங்க. வாழ்க்கைய வந்து ரொம்ப இனிமையா வாழ்ந்து பாருங்க. யாராவது உங்க கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? சரி ஓகேன்னு சொல்லி அந்த சண்டைய விட்டுட்டு மறுநாள் போய் பழகி பாருங்க. ஒரு வாழ்க்கை வந்து எப்போ புரியும் அப்படின்னு வைங்களேன், கடைசி ஒரு மரண படுக்கையில இருக்கக்கூடிய ஒருத்தர்ட்ட போயி, உங்க வாழ்க்கையில நீங்க என்ன மிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேளுங்களேன், ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சிருப்பாரு. என் வாழ்க்கையில இத பண்ணணும்னு இருந்தேன் பண்ணல, என் வாழ்க்கையில இத செய்யணும்னு இருந்தேன் பண்ணல, இத வாழ்க்கையில செய்யல. இப்படி நெறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே போட்டு வச்சிருப்பாரு. நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. அந்த நிலைமைக்கு நீங்க ஏன் போணும்? இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமா அனுபவிங்க. லைஃப் இஸ் வெரி ஷார்ட். அந்த டயத்த நம்ம எப்படி நினைக்கிறோம்? ரொம்ப என்ஜாய் பண்ணணும். யாரு கூடயும் கோவப்படாதீங்க. எல்லார் மேலயும் அன்பு செலுத்துங்க. எங்க பார்த்தாலும், எதுக்கு எடுத்தாலும் வந்து கோவப்படாதீங்க. தேவையில்லாத விஷயங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு தேவையான விஷயங்கள மட்டும் செய்யுங்க. இந்த வாழ்க்கைய வந்து சந்தோஷமா அனுபவிச்சு பாருங்களேன். இப்போ ஒண்ணுமே கிடையாது. உங்க வாழ்க்கையில டெய்லி கோவப்படுறீங்க. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதால உங்களுக்கு என்ன ஆகும்னு சொல்லுங்க? நீங்க தான் கஷ்டப்படுவீங்க. வேற ஏதாவது நடக்குமா? எதுவும் ஆகப் போறதில்ல. அதனால இந்த வாழ்க்கையில எப்போதும் கோபம், சண்டை, வருத்தம் இது எல்லாத்தையுமே ஓரம் தள்ளி வச்சுட்டு, அத தாண்டி இந்த பக்கம் ஒரு வாழ்க்கை இருக்கும் பார்த்தீங்கல்ல, அந்த வாழ்க்கைய எடுங்க. இவ்வளவு நாள் நீங்க வாழாத ஒரு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கும்ல ஒரு போர்ஷன். அந்த போர்ஷன எடுத்து நீங்க வாழ ஆரம்பிங்க. அந்த பகுதிய எடுத்து நீங்க வாழ ஆரம்பிங்க. வாழ்க்கை ரொம்ப இனிமையா இருக்கும். ஒருவேளை உங்க நண்பர்கள் யாராவது வந்து வாழ்க்கை வந்து கஷ்டமா இருக்கு, வாழ பிடிக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ, அவங்களுக்கு வந்து இந்த பதிவ ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க. போய் எடுத்து சொல்லுங்க. வாழ்க்கைய வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட்ரா. எப்ப பார்த்தாலும் கோவப்படாத, கஷ்டப்படாத. உன்னோட வாழ்க்கைய வந்து நீ சந்தோஷமா வாழு அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லுங்க. இது ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க வந்து எப்ப பார்த்தாலும் யார் மேலயும் கோவப்பட்டுக்கிட்டு, சண்டை போட்டுக்கிட்டு, எப்ப பார்த்தாலும் வந்து கஷ்டத்திலே இருந்தீங்க அப்படின்னா, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. விட்டுருங்க. இவ்வளவு நாட்கள் நீங்க சண்டை போட்டீங்க, கோவப்பட்டீங்க, கஷ்டமா இருந்தது எல்லாத்தையும் விட்டுருங்க. அத எல்லாத்தையும் ஓரம் தள்ளி வச்சுட்டு, இனிமேலாவது இனிமே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த நாட்கள்லயாவது ஹேப்பியா இருங்க. சந்தோஷமா இருங்க. கோவப்பட்டு யார் மேலயாவது பேசாம இருக்கீங்களா? அவங்கட்ட போய் பேசுங்க. சந்தோஷமா இருங்க. யார் மேலயாவது உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கா? அவங்கட்ட போய் பேசுங்க. இந்த மாரி நெறைய விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு பண்ணுங்க. எல்லார் மேலயும் அன்பு செலுத்துங்க. சின்ன சின்ன குழந்தைகள போய் பாருங்க. ரொம்ப சந்தோஷம் இருக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, "ஏழையின் சிரிப்பில் வந்து இறைவனை காண்கள்" அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குழந்தையோட சிரிப்புல உங்களோட வாழ்க்கையோட சந்தோஷத்த பார்க்கலாம். எந்தவித கஷ்டமும் தெரியாம அந்த குழந்தை சிரிச்சு விளையாடும் பார்த்தீங்கல்ல, அத போய் பாருங்க. உங்க வாழ்க்கையோட சந்தோஷம் உங்களுக்கு தெரியும். இந்த மாரி விஷயங்கள செஞ்சீங்க அப்படின்னு வைங்களேன், உங்க வாழ்க்கை வந்து எப்போதுமே சந்தோஷமா இருக்கும். ரொம்ப ஹேப்பியா இருக்கும். உங்க வாழ்க்கையில மீதம் இருக்க வாழ்க்கையவாவது ரொம்ப சந்தோஷமா வாழுங்க அப்படின்னு சொல்லி, நான் இப்ப இந்த வீடியோவ நிறைவு செய்கிறேன். வேறொரு வீடியோவில், வேறொரு கதையுடன், வேறொரு லைஃப் மோட்டிவேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.